ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மம் ட்ரெஷர். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் ரெமெடி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஹேர் பேக் ரெமெடி நான் வந்து லேட்டராக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கீர்த்திக்கு இன்றைக்கி நான் வந்து எப்படிலாம் ஹேர் பேக் வந்து போட்டிருக்கேன், இந்த ஹேர் பேக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றதையும் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நிறையா பேர் என்னுடைய ஹெல்த்தை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நல்லாவே ரெக்வயர் ஆகி வந்துட்டேன். ஸோ அதனால் கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் பார்த்தீங்கன்னா 2 in 1ங்க. இது ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஹேருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த வேப்பிலை வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நம்மளுடைய இச்சிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்தாலும் அதையுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுத்துருமே. ஸோ அதனால் வந்து வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கின்னையும் சரி நம்மளுடைய ஹேரையும் சரி ரொம்ப சில்கியாக அந்த ஸ்மூத்தியாக வைக்கின்றனால அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கிறேன். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளது நான் சொல்லவே தேவை, நம்மளுடைய சேனல் இருக்க ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே நான் வந்து பச்சை பயிர் வந்து போட்டிருப்பேன். நம்ம பச்சை பயிர் போடுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்கும், நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ரேஷ்மா வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கத்தாழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி நல்ல ஒரு மனம் வந்து கொடுக்குமே. ஸோ அதனால் நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஹேர் பேக் ஏதாவது ஒன்று தலையில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம தலையில் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் நீங்கள் வந்து ஹேர் பேக் வச்சிங்க அப்படின்னா நிறைய கொடுகு வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வறட்சியாக இருக்கிற தலையில் நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுடைய ஹேர் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா லைட்டாக நான் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பேக் போடும்போது நல்லா மைய அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது போயிட்டு நம்ம ஸ்கேல்ஃபில் வந்து அது வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து படிவே படியாது. அதனால் நல்லா மைய அரைச்சிட்டு வந்து நல்லா அந்த ஃபேஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஹேர் பேக்குனாலே நம்ம வந்து ஹேரில் போடுற விட அந்த ரூட்டில் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைல்டிஷ் மாதிரிங்க. எப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைக்கெலாம் எவ்வளோ நம்ம வந்து கேர் எடுக்கணும் அந்தளவுக்கு நம்ம கேர் எடுக்கணும். மிடில் ஆஃப் த பாட்டு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஏஜ்டு, அது ஒரு 30+ 40+ அப்படி சொல்லுவோன்னே அதுமாரி அந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புள் மாதிரிங்க. நம்ம யாருக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், நம்ம சைல்டுஹுட் தானே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுமாதிரி தாங்க நம்மளுடைய வேர்க்காலில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த ஹேர் பேக் வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்க, ஹேர் பேக்குனாலே நம்ம நல்லா வந்து மசாஜ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அவளை வந்து ஒரு 10 நிமிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். சாய்க்குமே போட்டேன். இது வந்து லேடிஸ் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆண் குழந்தைகளுக்குமே இது வந்து போடலாம். பட் சாய்க்கு வந்து சளி இருக்குன்றனால நான் அப்படியே வந்து பாத்ரூம்லேயே வச்சு அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கீர்த்தியோடைய பாருங்கள் நல்லா ஹேர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹேர் மட்டும் இல்லைங்க, கீர்த்தியோடைய ஃபேஸுமே நல்ல ஒரு க்ளோனஸ் வந்து கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், தேங்க்ஸ்.